ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ தான். சாப்டர் 10 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீக் ஃபுல்லா, ரைட்டா? ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்சியேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாகரிதமிக் டிஃபரன்சியேஷன், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் கவர் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸசைஸ் 10.4 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் செஷனில் வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பின்ன லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன். லாகரிதமிக் நம்ம இப்போ மெத்தட் ரெண்டு பக்கமும் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எவ்வளோ சிம்பிளாக மாறும், நம்ம எப்படி டெரிவேட்டிவ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம். சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு வேல்யூவை எக்ஸுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா அந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை ஆகுதுன்னா ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேரியபிளாகவே மாற்றிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தாச்சு. ஸோ அதை தாண்டி வேறு என்ன பார்த்தோம், ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ நார்மல் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஓகே, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது டபுள் டைம் டிஃப்ரென்சியேஷன், 3 டைம் டிஃப்ரென்ஷியேட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே பார்த்துருந்தோம். இந்த செஷனில் நம்ம முக்கியமாக கவர் பண்ண போகிறது எக்ஸசைஸ் 10.4 இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் பண்ணும் போதே ஒவ்வொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருக்கேன். யாருக்காவது அந்த வீடியோ பார்க்கணுன்னா ப்ரீவியஸாக போட்ட வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10.4 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நான் டிஸ்பிளே பண்ண நீங்கள் எங்கள் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ எல்லாருமே உங்களோட பேப்பர் பெண்ணை எடுத்துகிட்டு ரெடியாக உட்காருங்க. ஸோ ஒன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களே என் கூட சால்வ் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் வருதோ அதெல்லாமே அப்போவே கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ கைஸ், ஓகே? ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ யூ நோ த ஃபார்முலா, ரைட்? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? ஸோ இங்கே பாருங்கள், y is equal to x to the power cos xன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ x to the power cos xனா என்ன மீனிங் இங்கே? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி y is equal to f of x g of x ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா? ஸோ ஆல்ரெடி நான் லாகரிதமிக் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணும், ஸோ அந்த ஃபார்முலாவை குட்டியாக டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொன்னால், ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் லாக் எடுப்பீங்க. நம்ம லாக் எடுக்கிறது எதுக்கு, இந்த பவரில் இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸை முன்னாடி கொண்டு வரதுக்கு. ஸோ பவரில் இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? ஸோ வி கேன் ஃபைண்ட் த டெரிவேட்டிவ். ஸோ யூவி மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கும் ப்ளஸ், ஓகே? ஸோ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கும். லாக் ஆஃப் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டினாமினேட்டர்லையோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டர்லையோ வரும், ரைட்டா? ஸோ இதுதானே உங்களோட டெரிவேட்டிவ் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த இடத்துல நான் டெரிவேட்டிவ் பண்ணுறனால ஸோ இங்கே என்ன வந்துடும், டிஒய் பை டிஎக்ஸ், இல்லையா? ஸோ இங்கே எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரைட்? ஸோ அப்போ நான் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டிஒய் பை டிஎக்ஸ், இல்லையா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ நான் ஐ ஆம் ஜஸ்ட் ஃபைண்டிங் த ஃபார்முலா. ஸோ ஒய் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் log f of x. ஸோ ப்ளஸ் இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக இந்த டெரிவேஷன் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வெயிட் அ செக், யா டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? எஸ். ஸோ ஒய் அப்படிங்கிறது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஜி ஆஃப் எக்ஸா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு log of f of x plus g of x f dash of x divided by f of x. So this is how you solve this question, okay? So in the question இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. இந்த ஃபார்முலாவை நான் டைரெக்டாக எழுதிக்க போகிறேன். ஸோ வாட் இஸ் மை ஒய், இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் காஸ் எக்ஸ். ஸோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அந்த டிஒய் பை டிஎக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அதை எழுதிக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்
okay, plus g of x f dash of x divided by f of x. ஸோ இதில் இந்த வச்சு தான் நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ வாட் இஸ் மை f of x and g of x? ஸோ ஐ நோ தட் f of x அப்படிங்கிறது x தான், g of x அப்படிங்கிறது என்னது cos x. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் f dash of x. ஸோ f dash of x ஓட வேல்யூ 1. ஸோ வாட் இஸ் மை g dash of x? g dash of x ஓட வேல்யூ மைனஸ் sin x ன்னு வருமா? தட்ஸ் இட். ஸோ இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ வாட் இஸ் dy by dx? dy by dx is equal to x cos x into, so what is g dash of x? g dash of x is minus sin x. okay, so log of x ன்னு சொல்லி வருமா? log of x ன்னு வருமா? so what is my f of x? x plus, so g of x value என்னது? cos x into 1 divided by x ன்னு வருமா? f of x, yes. So your answer will be என்ன வரும்? x cos x. okay, so cos x by x minus sin x log x ன்னு வரப்போகுது. so this is going to be your answer for the first question. so second question solve பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஐம் கோயிங் டு erase everything. செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாமா? y is equal to f of x g of x பவர் g of x இருந்துச்சுன்னா you can find dy by dx. dy by dx நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? f of x g of x into, okay, so what it is? f of x g of x into formula. So g dash of x log of f of x minus plus, sorry, plus what it is? g of x f dash of x divided by f of x. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் இது வந்து இது இருக்கிற மாதிரி இருக்குது ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஸோ y இஸ் ஈக்குவல் டு, y அப்படிங்கிறது இங்கே என்னது? ஆக்சுவலி எக்ஸு பவர் லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸு டு த பவர் எக்ஸா, கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ஓகே, இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் அப்படின்னா, ஸோ வாட் யூ கெட்? dy by dx is equal to, so differentiating with respect to x in the function x log x பண்றோம். okay, so plus d by dx of log x power x. சரியா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பவரில் இருக்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேனாவே ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ d by dx of x log x இருக்கு. சரியா? ஸோ இது இந்த ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் f of x அப்படிங்கிறது என்னது? ஸோ f of x is equal to x. சரியா? what is my f dash of x is going to be 1. so what is my g of x is equal to log x. what is my g dash of x? g dash of x is equal to 1 by x. ரைட்டா? ஸோ இப்படி தானே நான் வந்து கண்டுபிடிச்சிருப்பேன் எல்லா வேல்யூஸும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோட டிஃபரன்ஷியேஷன் வாட் இட் இஸ்? d by dx of x power log x ஓட டிஃபரன்ஷியேஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x to the power log x. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் மை g dash of x? 1 by x. ஸோ log of x divided by x ன்னு வருமா? எஸ், log x divided by x. so what about next thing? plus g of x ஓட வேல்யூ என்னது? log x. so log x into what is f dash of x? 1 divided by, so what is my g of x? f of x ஓட வேல்யூ என்னது? f of x வந்து x தான் இல்லையா? yes. so you are getting என்ன வந்துருச்சு? 2 into x log x log x log x divided by x வந்துச்சு. சரியா? this is how you get the solution. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன்? சால்வ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் பார்ட்டையும் நான் சால்வ் பண்ணணுமா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சேம் ப்ரொசீஜர் தான். என்னன்னு பார்த்துக்கோங்க நல்லா. d by dx, so what it is? log x to the power x ன்னு வருமா? that is equal to
wait a sec. That is equal to, so log x to the power x சரியா into இதுவே நம்ம g of x f of x. What is f of x? F of x is log x சரியா. ஸோ நமக்கு என்ன வரும்? g dash of x x differentiate பண்ணா 1. So I can write this as 1 into log of log x, okay, plus what is g of x வந்து x, g dash of x வந்து 1 by x, f dash of x வந்து 1 by x divided by what is f of x, கீழ இருக்கிறது தான் f of x. Okay, fine. So it is log x. Understood? Yeah. So இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க? Which is equal to log x to the power x. Okay. So you will be getting log of log x plus 1 divided by log x. Okay. So let me check with the answer. Yes. So இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து என்னது? இந்த பார்ட்டோடது, ரைட்? ஸோ இந்த பார்ட்டோடது தான் this 2, ரைட்? ஸோ இந்த பார்ட்டோடது தான் this 1. ஸோ அப்போ 1 and 2 நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ ஆடிங் 1 and 2 we get, ஏன்னா நமக்கு கிடைச்சிருச்சு, டெரிவேட்டிவ் கிடைச்சிருச்சு. dy by dx is equal to, ஆன்சர் என்னது? 2x log x divided by x plus log x to the power x. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க, மேலே இருக்கிற டேர்ம் தான் எழுத போகிறோம் சரியா. ஸோ log of log x plus 1 by log x. So this is going to be my answer for this question சரியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இது பாருங்களேன், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் இருக்குது, ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? xy to the power 1 by 2னு ஃபஸ்ட் எடுத்துக்கணும். திஸ் இஸ் e to the power x minus y. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன். என்னது? 2 வேரியபிளை 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்றுன்னு சொல்லி வைக்காதீங்க, 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட்டிங் த above equation we get என்ன வரும்? இது யூவியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னது ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா அது ஹோலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஈவன் அது காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட. சரி, ஓகே, இதை வந்து நம்ம பவர் 1/2ன்னு இருக்கிறதுனால அதை முன்னாடி கொண்டு வந்துடுவோம் இல்லையா. ஸோ அப்போ 1/2 xy டு த பவர் என்ன வருது? 1/2 - 1ன்னு எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஏன்னா இது x to the power something இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பட் சம் ஃபங்க்ஷன் டு த பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே xyன்னு இருக்குது. ஸோ xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா யூவியில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் x வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அப்போ dxன்னு வரும். y அப்படியே இருக்கும் ப்ளஸ். ஸோ இப்போ நான் y வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், x அப்படியே இருக்கும், அப்போ dyன்னு இருக்கும், ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மறுபடியும் xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா x minus y x minus y தான் வரும். பின்ன x minus y நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அப்போ ரெண்டு தனி வேரியபிள்னால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx minus dyன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 1/2 root of xy. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிடும்? y dxன்னு கிடைக்கும் ப்ளஸ். ஸோ அதே மாதிரி 1/2 root of xy. ஸோ இங்கே x dyன்னு கிடைக்கும், ரைட்? தட் இஸ் ஈக்குவல் டு e to the power x minus y into dx minus e to the power x minus y into dy. ஸோ dy டேர்மெல்லாம் ஒரு பக்கமும் dx டேர்மெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 1/2 root of xy x dy. ஓகே, ஸோ மைனஸ் தான் இந்த பக்கம் ப்ளஸ் e to the power x minus y dy
is equal to e to the power x minus y dx minus 1 by 2 root of xy dy dx. Okay, so I can take a dy as common. dy இங்க நம்ம காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? dy into என்ன கிடைக்கும் நமக்கு இங்க? So x divided by root 2 into root of xy, okay, plus ex minus y, okay, that is equal to, so அதே மாதிரி இங்க dx காமன் எடுத்தீங்கன்னா what you get? dx into, okay, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி கேன் டேக் dy as காமன். dx வந்து காமனாக எடுத்துட்டோம்னா ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைன், dx காமனாக எடுத்துட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் e to the power x minus y மைனஸ் இங்கே என்னது? ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், மைனஸ் 1 by 2 root xy, ஓகே, y இது இப்படி இருக்கும். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ dy by dx எழுதணும். dy by dx is equal to, ஸோ இங்கே நான் காமன் டினாமினேட்டர் பண்ணுறதுக்காக இங்கே 2 root of xy e to the power x minus y இங்கே மேலே எழுதிக்கிற டினாமினேட்டர் வந்து 2 root x. ஓகே, வெயிட் அ செகண்ட், ஐ டிட் அ எரர். இந்த பக்கம் இருக்கிறது டிவிஷனில் தானே வரும். எஸ், two root xy e x minus y is equal to y divided by 2 root xy whole divided by இங்க என்ன வந்துரும்? So you will be getting x plus 2 root xy, okay, e x minus y divided by 2 root xy, okay. So 2 root xy, 2 root xy get cancelled. So இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? dy dx is equal to what it is? சரி, இங்கே e x minus y ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லை? ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் xy இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் xy கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2xy மல்டிப்ளை பண்ணும்போது 2xy மைனஸ் y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2xyன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கேருந்து ஒய்யை காமனாக எடுத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் 2x மைனஸ் 1. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே x into 1 plus 2y. So this is going to be my answer for this question. சரியா? இந்த கொஸ்டினை இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். அதாவது டேக்கிங் log on both sides, லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் சொன்னேன் இல்லையா? அப்படியே சால்வ் பண்ணலாம். இது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நீங்கள் மேபி இதே கொஸ்டினை லாகரிதமிக்கில் சால்வ் பண்ணாலும் இன்னும் சிம்பிளாக ஈஸியாக ஆன்சர் வரும். சரியா? ஸோ அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட் மீ இரேஸ் ஆல் த இங்ஸ். ஸோ இதுவே வந்து இந்த கொஸ்டினையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பக்கமும் லாக் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஷால் வி ப்ரொசீட்? ஸோ ஒய், ஸோ இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா இதில் வந்து சம்திங் பவரில் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ப்ராடக்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லாக் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம லாக் எடுக்காமே இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். லாக் எடுத்தாலும் இந்த கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாகவே. சரியா? ஸோ அதனால் நான் இந்த கொஸ்டினை டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஓகே, போத் சைட்ஸ் லாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் வரும். ஓகே, ஓகே, சைட்ஸ் வி கெட், நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ இங்கே ரூட் ஆஃப் xyன்னு இருக்கு இல்லையா? டன். ஸோ இங்கே வந்து பவரில் வந்து 1/2. ஸோ அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் லாக் ஆஃப் xy to the power 1/2, that is equal to taking log of e to the power x minus y. சரியா? ஸோ இப்போ நம்ம இது பண்ணும்போது this will become 1/2 log of xy, okay, which is equal to x minus y
log of e. log e ஓட வேல்யூ என்ன ஆக்சுவலி 1 இல்லையா? எஸ். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல 1/2 log of x into y. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1/2. ஸோ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xyன்னு வரும். ஓகே, இன்டூ எக்ஸ் ஒய்யை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ் இன்டூ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாகவும் எடுத்தாலும் ஓகே தான், வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஐம் டிஃப்ரென்ஷியேட்டிங், ஹியர் ஐம் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ இங்கே நீங்கள் எழுதியிருக்கணும் ஆக்சுவலி. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x, with respect to x ன்னு போடும்போது எங்கெங்கெல்லாம் dy வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அப்போ dxஐ டிவைட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்கே எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ஆக்சுவலி 1. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஒய் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஒய் எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க dy by dx. சரியா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 1 மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது dy by dx. சரியா? வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸுங்கிறதுனால. ஸோ வாட் இட் இஸ், இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஓகே பை 2xy ஓகே இன்ட்டு ஒய் ப்ளஸ் மறுபடியும் இங்கே எக்ஸ் பை 2 இன்ட்டு xy dy by dx which is equal to 1 minus dy by dx. So dy by dx எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா, x cancel, y get cancelled. ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், ஸோ dy by dx into, ஸோ இங்கே என்ன இருக்குது 1 divided by 2y, இங்கே இருக்கிற -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆகிடும். ரைட்? எஸ், that is equal to இங்கே என்ன கிடைக்கும், ஃபைன். ஸோ 1 by இது, ஓகே ஐ கேன் ரைட் திஸ் as 1 minus 1 divided by 2x ன்னு கிடைக்குமா? எஸ். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will be getting the answer. What is dy by dx? dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இதை LCM எடுத்துக்கோங்க. 1 plus making common denominator, you will be getting the answer. இப்படி ஒன்று வரும். ஸோ இங்கே ஒரு டேர்ம் என்னது, 2x minus 1 divided by 2x. ஸோ anyhow 2 get cancelled. சரியா? ஸோ அப்போ dy by dx is equal to என்ன வருது, 2x minus 1 divided by x divided by 1 plus 2y divided by y. ஸோ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா what you get, ஸோ y into 2x minus 1 divided by x into 1 plus 2y. ஸோ இதுதான ப்ரீவியஸாக நமக்கு கிடைச்ச ஆன்சரும் கூட. this is how you solve this question. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, கேன் we solve the next one? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து பவரில் இருக்குது, 4th one. ஸோ x to the power y is equal to y to the power x. ஸோ பவரில் இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடலாம், log வச்சு சால்வ் பண்ணலாமா? யா, taking log on both sides, taking log on both sides. ரெண்டு பக்கமும் log எடுக்க போகிறேன். ஸோ அப்போ log எடுக்கும் போது இங்கே என்ன வந்துடும், ஸோ log of xy is equal to log of yx. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் y log x is equal to x log yன்னு வருமா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட்டிங் y with respect to x. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இது வந்து யூவியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஸோ log x அப்படியே இருக்குது. ஸோ பின்ன ஒய் அப்படியே இருக்குது, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 1 by x is equal to, ஸோ இங்கே அதே மாதிரி யூவி. ஸோ யூவியில் சால்வ் பண்ணும் போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 1, log y அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஸோ எக்ஸ் அப்படியே இருக்குது, log எக்ஸை ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx. ஸோ dy by dxல ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ dy by dx இன்டூ, ஸோ இங்கே என்னது log x, ஸோ இது இந்த பக்கம் வருதா, ஸோ திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் பை ஒய்யா. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும், log y minus y by x ன்னு சொல்லி வருமா? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as dx by dy by dx. ஓகே,
So y log x minus x divided by y, okay, that is equal to x log y minus y divided by x. So இதை நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா what is your dy by dx? So my dy by dx is going to be equals to இங்க என்ன வந்துரும் y into x log y minus y divided by x y log x minus x. Okay, so இப்படி தான் உங்களோட ஆன்சர் வரும் சரியா. This is how you solve this question. Fourth one ஈஸியா இருந்ததா? Yeah. இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா? யா, காஸ் எக்ஸ் டு த பவர் லாக் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுங்க. ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா பவர் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ, ஸோ வாட் இட் இஸ், what you get, f of x g of x, I can write this as the formula அப்படியே எழுதுங்க. So what is g dash of x log f of x plus f of x into f dash of x divided by f of x. So this is the formula சரியா. ஸோ இந்த இடத்துல f of x அப்படிங்கிறது பேஸில் இருக்கிறது, ஸோ தட் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல g of x அப்படிங்கிறது வந்து log x இல்லையா. ஸோ கையோட அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட ஜி டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/x சரியா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எதை, காஸ் எக்ஸ் டு த பவர் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே காஸ் எக்ஸ் டு த பவர் லாக் எக்ஸு டு த பவர் லாக் எக்ஸு into, so what is my g dash of x, 1/x, so log of, what is f of x, f of x is cos x, okay. So then plus, what is g of x, log x, so what is f of f dash of x, f dash of x is minus sin x, okay, divided by, so what is f of x, cos x, okay. So இதுதான் வரப்போகுது. So next step என்ன பண்ணுவீங்க, which is equal to cos x power log x into, so what you get, log of cos x divided by x minus sin x log x divided by cos x, okay. So இதை நீங்கள் tan கூட எழுதிக்கலாம், okay. So next stepல I can write this as, yeah, which is equal to, so cos x log x into log of cos x divided by x minus tan x log x. So this is the answer for this question சரியா. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா. லெட்ஸ் சால்வ் த நெக்ஸ்ட். ஓகே, சிக்ஸ்த் ஒன் சால்வ் பண்ணிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் plus y square divide x square by a square plus y square by b square is equal to 1 சரியா. இது வந்து ஒரு implicit function தான் சரியா. இல்லை நீங்கள் y square அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், பட் ஸ்டில் you keep it as it is. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். differentiating the above expression, differentiating the above equation, we get என்ன நமக்கு கிடைக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸ் வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா டிஎக்ஸ் போடணும், ஒய் வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா டிஒய் போடணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் தான் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2y dy divided by b square is equal to constant differentiate பண்ணா 0. okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், x dx divided by a square plus y dy by b square. ஸோ இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும் இல்லையா.
ஸோ டிஒய் இங்கே வச்சுட்டு போய் எல்லாமே ஒய் டிஒய் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் மை இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடச்சிரும் டிஒய் இந்த பக்கம் இருக்கிற டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஏ ஸ்கொயர். So this is the answer for this question number 6. Okay. So question number 6 புரிஞ்சுதா? Next question solve பண்ணிடலாமா? Yes. Next பாருங்க இது வந்து ஒரு implicit function தான். So இந்த function நம்ம எப்படி solve பண்ணலாம்னா again so same அதே தான். இப்போ இது எப்படி இருக்கா x square plus y square whole to the power 1 by 2 இருக்கு. Right? Which is equal to tan inverse of y by x. So இதை நம்ம differentiate பண்ண போறோம். So differentiating same rule use பண்ணி differentiating we get என்ன கிடைக்கும் ஸோ இதை differentiate பண்ணுற அப்படின்னா 1 by 2 into ஸோ இங்கே என்ன வந்துருச்சு x square plus y square என்ன இருந்தாலும் அதை அப்படியே போட்டுக்கணும் பவரில் 1 by 2 minus 1 is going to be minus 1 by 2 சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க x square plus y square நம்ம differentiate பண்ணணும் இல்லையா ஸோ இதை differentiate பண்ணிங்கன்னா what you get ஸோ 2x dx plus 2y dy. Okay, that is equal to tan inverse of x differentiate பண்ணீங்கன்னா 1 divided by 1 plus y square by x square into so இப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க into into y u அதாவது y by x இருக்கு ஸோ y by x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க ub மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்களா சேம் அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் u by v ஸோ அதை சால்வ் பண்ணும்போது அதாவது y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ யூ ஹாவ் டு ரைட் dy ரைட் ஸோ அப்போ x அப்படியே இருக்கும் மைனஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் x அப்படியே y அப்படியே வச்சுப்பேன் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் dx divided by x square am I right fine ஸோ இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சால்வ் பண்ணுங்க இங்கே 2 காமனாக எடுத்து இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ இந்த 2வும் இதை காமனாக எடுத்து பிற 2வும் கேன்சல் ஆகிடும் ரைட் ஃபைன் இது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டு த பவர் minus 1 by 2 right into x dx plus y dy okay that is equal to x square divided by x square plus y square denominator x square பண்ணிட்டு மேலே கொண்டு போயிட்டேன் so into என்ன கொண்டு வந்திருக்கீங்க okay x dy minus y dx divided by x square சரியா x square get cancelled so அப்போ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு so I can write this as okay so x divided by square root of x square plus y square dx plus y divided by square root of x square plus y square plus y square dy is equal to so அப்போ இங்க என்ன கிடைச்சிருச்சு yeah okay wait a second நம்ம இது இன்னுமே simplify பண்ணலாம் இல்லையா denominators okay whole bracketலயே இருக்கட்டும் I can write this as 1 by what x square plus y square to the power 1 by 2 சரியா into so இங்க என்ன கிடைக்கும் x dx plus y dy is equal to so what you get 1 divided by x square plus y square into என்னது x dy minus y dx சரியா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இந்த பக்கம் cross multiply பண்ணுறேன் ஸோ அப்போ x dx plus y dy is equal to square root of x square plus y square divided by இங்கே x square plus y square ஸோ ரெண்டுமே x square plus y square தான் ஸோ பவர்ஸ் வச்சு பார்க்கும்போது டினாமினேட்டரில் ஸோ இங்கே ரூட் ஆஃப் சம்திங் இருக்குது டிவைடட் பை அது ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆகி இங்கே வெறும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குமா எஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வில் பி கெட்டிங்
x dx plus y dy is equal to 1 by root of x square plus y square. இப்போ x dy minus y dx சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை அண்ட் சப்ராக்ஷன். சரி, dx எல்லாம் ஒரு பக்கமும் dy எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடுங்க. ஸோ dx dy எல்லாம் ஒரு பக்கம், இங்கே y dy இருக்குது. ஸோ அதோட எது வருது மைனஸ் மைனஸ் x dy டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். ஸோ இங்கே what it is x dy வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ it what it will become minus, otherwise I will do one thing. So x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, so I have to make, in order to make everything positive, okay, பெருசா நிறைய நெகட்டிவ் இல்லாம. Okay, I am bringing this term to this side. So அப்போ x dx plus y dx divided by root of x square plus y square சரியா, that is equal to, so I brought this term to this side. So அப்போ இங்க என்ன வந்துரும் x dy divided by square root of x square plus y square minus y dx, y dy ன்னு வருமா, fine. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, so dx காமனா எடுத்துருங்க. So what you get here, x plus y divided by square root of x square plus y square. So அதே மாதிரி dy காமனா எடுத்தீங்கன்னா x divided by square root of x square plus y square minus y. ஸோ ரெண்டு பக்கமும் காமன் டினாமினேட்டர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், dx into x square root of x square plus y square plus y divided by square root of x square plus y square is equal to, what is my dy, x minus y square root of x square plus y square divided by square root of x square plus y square. So these two get cancelled. So இங்க என்ன கிடைக்கும், dy by dx is equal to, dy by dx is equal to x square root of x square plus y square plus y divided by x minus y square root of x square plus y square. So this is the answer for the question. Okay. So moving to the next one. Okay, ninth question. So ninth question என்ன கொடுத்திருக்காங்க, if cos xy is equal to x, show that dy by dx is equal to minus 1 plus y sin xy divided by x sin xy. So இது இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஸோ யார் given with this thing, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஐ கேன் ரைட் இட் as cos xy is equal to x. ஸோ இதுவுமே இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இயர் we are differentiating with respect to x. with respect to x ஆல நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் சரியா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், ஸோ வாட் இஸ் மை cos xy, wait a minute, I am differentiating. So differentiating with respect to x. So cos xy நான் differentiate பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், that will become sin xy. So xy மறுபடியும் நான் differentiate பண்ணுவேன். So with respect to xங்கிறதுனால x differentiate பண்ணும்போது 1. So y அப்படியே இருக்கும் plus y differentiate பண்ணணும். So x அப்படியே இருக்கும், dy by dx வருமா, yes, with respect to x நால differentiate பண்ணனால. ஸோ எங்கெங்கெல்லாம் x differentiate பண்ணுறீங்களோ அங்கே dx இங்கே போகணும்னு அவசியம் இல்லை. with respect to xங்கிறதுனால வேற ஒரு வேரியபிள் dy differentiate பண்ணும்போது நம்ம dx போடணும் in denominatorல. ஓகே, ஸோ this is one. ஸோ what it is, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாவே போதும் இல்லையா. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருச்சு, y plus x dy by dx. ஸோ இதை டினாமினேட்டரில் கொண்டு வரேன், 1 divided by minus இல்லைன்னா minus sin xy ன்னு வந்துருமா. ஸோ அப்போ x dy by dx is equal to y இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் y minus 1 by sin xy. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus y sin xy minus 1 divided by sin xy. ஓகே, ஸோ வாட் இஸ், இது வந்து x dy by dx. ஸோ வாட் இஸ் dy by dx, ஸோ dy by dx
மைனஸை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 1 + y sin xyன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை ஸோ எக்ஸ் sin xyன்னு ஆன்சர் வரப்போகுது. ஸோ எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இந்த கொஸ்டின். சிம்பிளாக சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ், ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதிலிருந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு நான் ஒரு குட்டி டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபார்மேட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலானா என்ன ஃபார்முலா? 1 - cos 2x டிவைடட் பை 1 + cos 2x is equal to என்ன பார்த்தோம்? tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு படித்தோமா, ரைட்? ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன இங்கே இஷ்யூ? ஸோ 2ஆல் டிவைட் ஆகி தான் இங்கே வந்திருக்கு. 2x பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வாட் இட் இஸ்? அப்போ 1 - cos x டிவைடட் பை 1 + cos x அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் x/2ஆல் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் x/2ன்னு வரப்போகுது, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா விச் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஹியர், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னது? 1 - cos x டிவைடட் பை 1 + cos x ஓட ஃபார்முலா வில் பி tan ஸ்கொயர் x/2. ஸோ அப்போ இங்கே என்ன ஆக்சுவலி? tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எப்படி இருக்கு? ரூட் ஆஃப் 1 + 1 - cos x divided by 1 + cos x இருந்துச்சா. ஸோ ஐ கேன் ரீரைட் திஸ் as tan inverse of formula யூஸ் பண்ண root of tan square x/2. anyhow it is positive தான். இங்கே என்ன வந்துடும்? tan inverse x/2ன்னு வந்துடுமா? tan inverse tan of x/2ன்னு எழுதிக்கலாம், ரைட்? tan of x/2 ஒரு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைச்சிருச்சு? ஸோ ஐ நோ தட் tan inverse of tan what theta is equal to theta தானே? sorry, tan inverse of, yeah, it's theta only, no? okay, fine. so இங்கே pi/2 தான் வந்திருக்கு இல்லையா? so this is how you solve this question. இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? இப்படி தான், சரியா? ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ இங்கே x/2ன்னு கிடச்சிருச்சு. பட் ஹியர் வி வாண்ட் டு ஃபைண்ட் த டெரிவேட்டிவ். ஸோ இதுக்கு டெரிவேட்டிவ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் மீ சால்வ். ஸோ லெட் திஸ் ஃபங்க்ஷன் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒய். இப்போ நமக்கு ஒய் எப்படி கிடச்சிருச்சு? x/2ன்னு கிடச்சிருச்சு. வாட் இஸ் dy/dx கண்டுபிடிக்கும் போது யூ வில் பி கெட்டிங் 1/2, ரைட்டா? ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப், ஓகே, ஸோ அந்த tan inverse of square root of 1 - cos x divided by 1 + cos x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2, சரியா? ஸோ this is the answer for this question. shall we move on to the next one? okay, நம்ம இதில் இருந்து substitution solve பண்ண போகிறோம். okay, so substitution solve பண்ண போகலாம். what it is? இங்கே tan inverse of 6x divided by 1 - 9x² கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா tan இன்வர்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம 2 × ஏன்னா ஐ நோ தட் tan ஆஃப் 2a ஃபார்முலா எனக்கு தெரியும். என்னது? 2 tan a டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் ஏன்னு தெரியுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சம்திங் 1 - திஸ்ன்னு இருக்குது. ஸோ இது tan 2a நான் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அப்போ 2 × 2ன்னு எழுதிக்கலாங்க. 2 × 3x தானே இருக்குது. டிவைடட் பை 1 - 3x தான் ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ tan aக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 3xன்னு இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் 3xக்கு பதிலாக tan தீட்டான்னு போடுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்னு பாருங்கள். ஸோ 3 தீட்டாக்கு பதிலாக tan தீட்டான்னு போட்டால் இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 tan theta divided by 1 - tan square theta. okay, that is equal to tan inverse of இதோட வேல்யூ என்ன ஆக்சுவலி? tan 2 theta வா? am I right? so tan 2 theta is equal to 2 tan theta divided by 1 - tan square theta. so you will be getting 2 theta, right? so this is my y. so y is the 2 tan theta தான் வருது. so அப்போ tan thetaங்கிறது ஆக்சுவலி என்ன? so tan sorry, y is equal to 2 theta ன்னு வருது. so what is theta? so theta is nothing but tan inverse of
3x tan inverse of 3x அப்போ 2 tan inverse of 3x வருமா? கரெக்ட். ஸோ இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dy with respect to dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வாட் யூ கெட் 2 into tan இன்வர்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 by 1 plus 3x square the whole square. ஓகே. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, 3x என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ 3 மட்டும் வருமா? ஸோ யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர் as 6 divided by 1 plus 9x square. So tan inverse of answer என்னது, different derivative. So d by dx of what it is, tan inverse of 6x divided by 1 minus 9x square actually equals to 6 divided by 1 plus 9x square. This is the answer. சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. tan இன்வர்ஸோட tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேட்டிவ் என்ன வேல்யூ என்னது, 1 by 1 plus x ஸ்கொயரா. எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3x இருக்குது, அது அங்கே போட்டுட்டோம். மறுபடியும் 3x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 3 மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஹவு சிம்பிள் இட் இஸ், ரைட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 12th one பாருங்கள். என்ன இங்கே cos of 2 tan inverse square root of 1 minus x divided by 1 plus x. So எப்போவுமே ஸ்கொயர் ரூட்குள்ளார ஓகே, ஸ்கொயர் ரூட்குள்ளார 1 minus x divided by 1 plus x ன்னு வந்துச்சு அப்படின்னா you want to substitute x value as cos 2 theta ன்னு substitute பண்ணணும். சரியா? இதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ இங்கே cos 2 theta ன்னு substitute பண்ணலாமா? அப்போ cos of 2 tan inverse of square, இது வந்து y ன்னு எடுத்துக்கலாம். சரியா? So that is equal to 1 minus cos 2 theta divided by 1 plus cos 2 theta. So 1 minus cos theta 2 theta by 1 plus cos 2 theta ஓட வேல்யூ என்னது, tan square, yes, which is equal to cos 2 tan inverse of square root of tan square theta. இல்லையா? ஸோ இது என்னன்னு வரும், tan square theta ன்னு வந்துருமா? ஸோ that is equal to, ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி cos of 2 tan inverse tan theta ன்னு வருமா? ஸோ அப்போ tan inverse tan cancel ஆகி you will be getting cos 2 into tan inverse of tan theta, that is nothing but theta. ஸோ அப்போ cos theta ன்னு வந்துருச்சு. ஓகே, cos 2 theta, cos 2 theta. ஓகே, so what we want to do here, okay, so y அப்படிங்கிறது cos 2 theta. சரியா? so what is my theta, நான் x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கேன், x is equal to cos 2 theta ன்னு எடுத்திருக்கேனா? yes. so x cos 2 theta, y என்னது, cos 2 theta. so we want to differentiate this with respect to x. so நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா dy by d theta. நான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, to find dy by dx தானே கண்டுபிடிக்கணும். so first of all what is d with the d theta அதெல்லாம் இருக்கு. so the d theta differentiate பண்ணனா minus sin 2 theta ன்னு வருமா, into 2 ன்னு வருமா. so அதே மாதிரி இங்கேயும் dy by dx by d theta that is equal to இங்க என்ன வரும், minus sin 2 theta into 2, right? so அப்போ dy by dx அப்படிங்கிறது என்னது, which is equal to அந்த parametric formula படிச்சோம் இல்லையா. so dy by d theta divided by dx by d theta. so that is equal to, so ரெண்டுமே ஒண்ணுதான், minus 2 sin 2 theta divided by minus 2 sin 2 theta. so sin 2 theta ரெண்டுமே ஒண்ணுதான், கேன்சல் ஆகி which is equal to 1 வரப்போகுது. so this is how you solve this question. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, is it clear? yes. so next question solve பண்ணிடலாமா? so here is the next question, 13th one solve பண்ணலாமா? what it is, x is equal to a cos cube t. so y is equal to a sin cube t. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy by dx கண்டுபிடிக்கணும். to find dy by dx கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வாட் இஸ், ரெண்டுமே வித் ஃபங்க்ஷன் ஆஃப் t தான், ரைட்டா? ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு t தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ dx வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா a is constant.
ஸோ இது என்னது 3 பவரில் இருக்குது. ஸோ 3 முன்னாடி வந்துடும். 3 cos 2t. 3லேருந்து -1 2t. ஸோ தென் என்ன பண்ணிடுவோம், cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin t. கரெக்டா? minus sin t. cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin t. What is my dy by dt? dy by dt வேல்யூ என்ன? a into 3 sin 2t into cos t. Okay. a into 3 sin square t into cos t. sin t differentiate பண்ணா it's cos t. Fine. Okay, same thing. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், dy by dx கண்டுபிடிக்கணும். What it is? dy by dt divided by dx by dt. So which is equal to என்ன கிடைக்கும் நமக்கு இங்க a. So I can write this as minus a sin t, sorry, minus 3a sin t cos square t, which is equal, இதுவும் இதுக்கு என்னது, வெறும் 3a sin square t cos t. Okay, so what is my answer இந்த இடத்துல? So which is going to be 3a sin square t cos t minus 3a sin t cos t. sin t cos square t. ஒரு cos cancel, ஒரு sin cancel, 3a 3a cancel. Your answer is minus sin t by cos t. That is actually equals to minus tan t. Okay, so this is the answer for this question. சரியா? So next question solve பண்ணிடலாமா? Next one, 14th one solve பண்ணிடலாமா? So let me erase everything in the slide. So 14th one solve பண்ணிடலாம். Sorry, wait a second. Yeah, 14th question ரொம்ப easy பாருங்க. So x இதுவுமே என்னது, a function தான். a actually constant cos t plus t sin t. Okay, so இதை வந்து with respect to x ஆல t ஆல நம்ம differentiate பண்றோம். So differentiate பண்ணா a cos t differentiate பண்ணா it is minus sin t. So next t sin t இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. tங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், sin tங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால யூவியில் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ sin t அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிற டிஃப்ரென்ஷியேஷன், t அப்படியே வச்சுட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டின்னு வரப்போகுது. ரைட்டா? ஸோ இங்கே என்ன கிடைக்கும், sin t கேன்சல் ஆகிட்டு இங்கே வெறுமனே at cos t மட்டும் கிடைக்கும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் dy? y என்னது, y ஆக்சுவலி என்னது, y is equal to a into sin t minus t cos t ன்னு வருமா? ஸோ which is dy by dt பண்ணுங்க. ஸோ which is equal to a is constant, sin t differentiate பண்ணா you will be getting cos t minus, ஸோ t differentiate பண்ணீங்கன்னா 1. ரைட்? ஸோ cos t differentiate பண்ண வேணா அப்படியே வச்சுப்பீங்க. ஸோ மைனஸ் ப்ளஸ் தான், ஆனால் உள்ள மைனஸ், வெளியே மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். சரியா? இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ இப்போ என்ன வந்துடும்னா டி அப்படியே வச்சுப்பீங்க. காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் சைன் டி நீங்கள் வந்துடும். ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி சைன் டின்னு வருமா? எஸ். ஸோ வாட் இஸ் மை dy by dx? ஸோ இங்கே dy by dt தானே, வித் ரெஸ்பெக்ட் டு t தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐயும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், எக்ஸும் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். dy by dt is going to be equal to, actually dy by dx is going to be equal to at sin t divided by at cos t, which is equal to, okay, which is equal to 80 cancel. So this is actually tan t ன்னு வந்துருமா? ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். 14th one. 15th ஒன்னோட நம்ம இந்த செஷனில் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம 15th கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் டி ஸ்கொயர். இந்த கொஸ்டினை நார்மல் மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். நான் இங்கே உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேராமீட்டர் இருக்குதா, ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர். ஸோ எப்படி நீங்கள் 1 மைனஸ் டி ஸ்கொயர் 1 ப்ளஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பார்த்தாலுமே டீக்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், tan தீட்டான்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ என்னவா மாறிடும், 1 மைனஸ் tan தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ஆக்சுவலி என்ன ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா தானே இது. எஸ், காஸ் 2 தீட்டா. ஸோ இது தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. வாட் இஸ் dx by d theta? dx by d theta is going to be equal to, ஸோ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு. வேணாம், வெயிட் அ மினிட், வெயிட் அ செகண்ட். இப்போ தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, ஸோ லெட் இட் பி. So I can write this as dx by d theta. This is equal to, so what is cos 2 theta? Cos 2 theta வை நம்ம differentiate பண்றோம்னா minus sin 2 theta into, yes, minus sin 2 theta into d theta னு வருமா? Fine? Yes. Okay. Wait, d theta னு வராது. Wait a second. Yeah. எல்லாம் ஒரு வேலை பண்ணலாம். So wait a sec. So yeah, நம்ம சால்வ் பண்ணலாம், பரவாயில்ல. dx by d theta கண்டுபிடிக்கலாம். What it is, which is equal to minus sin 2 theta னு வருமா? Yes. Into 2 னு வருமா? Correct. So sin 2 theta minus sin cos theta வை differentiate பண்றீங்க அப்படின்னா minus sin theta னு வரும். ஸோ இங்கே 2 theta இருக்கிறதுனால 2 theta வை மறுபடியும் differentiate பண்ணி 2 னு எழுதிட்டோம். ரைட்டா? ஸோ which is equal to minus 2 sin 2 theta னு வருமா? Then what is dy by dx, dy by d theta, அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். வெயிட் அ செகண்ட், ஒன் மினிட். ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா y வேரியபிளுக்கு, ஸோ இப்போ t இங்கேயும் இருக்குது, அந்த டீக்கும் நான் என்ன பண்ணிக்கணும், சேம் வேரியபிள் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு எழுதிப்பேனா. ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு 2 tan தீட்டா டிவைடட் பை 1 plus tan square theta. ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to sin 2 theta தானே இது. ஸோ dy by d theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா sin 2 theta வை நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா what you get, cos 2 theta வா, ரைட்? cos 2 theta into 2. Okay. So what is dy by d theta is equal to 2 cos 2 theta. Okay. So what is, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx, right? So dy by dx is equal to, so நமக்கு இப்போ என்ன ஃபார்மா with respect to theta தான் என்கிட்ட இருக்கு, ரைட்? Yes. Okay, I have to write in terms of t. Understood. ஸோ எனக்கு இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது, ரைட்? ஓகே. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து தீட்டாவில் கிடச்சிருக்கு. பட் எனக்கு தீட்டாவில் கிடைக்கக்கூடாது, எனக்கு எதில் கிடைக்கணும், டீயில் கிடைக்கணும். ஸோ டீயில் கிடைக்கணும்னா டி அப்படிங்கிறது நான் என்னென்னு எடுத்திருக்கேன், டேன் தீட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ காட் 2 தீட்டாவை நம்ம டேன் தீட்டா ஃபார்மேட்டில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 by tan 2 தீட்டான்னு எழுதிக்கலாமா, ரைட்? டிஒய் பை டிஎக்ஸை இப்போது நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ dy by dx வந்து I can write it as like this அப்படின்னா, ஸோ 1 divided by tan theta ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இப்போ tan 2 theta எப்படி எழுதிக்கலாம், 2 tan theta divided by 1 minus tan square theta எழுதிக்கலாமா? எஸ், 1 minus tan square theta.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை, ஸோ ஆக்சுவலி 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 2 tan டீட்டான்னு வருமா, 2 tan டீட்டா. ஸோ ஆக்சுவலி நம்ம ஒரு மைனஸை நம்ம விட்டுட்டோம் பாருங்கள், இங்கே dy பை dx பை டி டீட்டாவில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ரைட். ஸோ இங்கே மைனஸ் வரும், இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, இங்கேயும் முன்னாடி, இந்த எல்லா இடத்துலையும் முன்னாடி மைனஸ் இருக்குது, சரியா. ஸோ அப்படி மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போது tan தீட்டா எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டி போட்டுக்கலாம். அப்போது மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2t. ஸோ இது கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2tன்னு வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் dy by dx. சரியா, dy by dx is equal to t square minus 1 divided by 2t. So this is the answer for the question. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக கண்டுபிடிச்சோன்னு. ஸோ அப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறது மூலிமா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் கிளியர், ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, சரியா. ஸோ நம்ம இந்த செஷனில் அப் டு 15 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரைட். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே மொத்தம் நமக்கு அந்த பர்டிகுலர் சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் wait a sec. So we have more totally 23 questions இருக்கு, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த செஷனில் கவர் பண்ணோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் தான் அதுவும், சரியா. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம், சரியா. அது வரைக்கும் நீங்கள் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சால்வ் அதர் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸும் நீங்கள் ட்ரை கொடுக்கலாம், சரியா. அதுவுமே பேசிக் சப்ஸ்டிடியூஷன் வச்சு தான். அந்த சப்ஸ்டிடியூஷன் என்னென்ன கொஸ்டினாக பார்த்தோன்னா எந்த வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே முன்னாடி வீடியோலனே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இதில் அதாவது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியராக போட்டுருங்க, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ see you all in the next class. Keep learning. Bye bye.